வணக்கம். இது உங்கள் மேத் மேஜிக் யூடியூப் சேனல். இப்போ எக்ஸசைஸ் 1.3 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக நம்ம வந்து இந்த கொடுத்துருக்கிற புக்கில் கொஷின் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கிராஃப் வச்சு நம்ம சம்மை சால்வ் பண்ண போகிறோம். A graph representing the function f of x is given in figure. It is clear that f of x நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். f of x is nothing but y. சரிங்களா? y தான் f of x அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது உள்ளே இருக்கிறது எக்ஸ் வேல்யூ, இதோட ஆன்சர் ஒய் வேல்யூ. இப்போ இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் 9க்கு 2 கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ளே இருக்கிறது எக்ஸ் 9 பாருங்கள், இது இருக்குங்களா? ஒய்யில் 2 பார்க்கணும். அப்போ இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் பாருங்கள், 9க்கு 2. சரிங்களா? இப்போ இதே மாதிரி இங்கே இருக்கிற வேல்யூஸும் ஃபைன் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிறது எக்ஸோட வேல்யூங்க. ஏல பாருங்கள், எஃப் ஆஃப் 0 இருக்கா? எஃப் ஆஃப் 0னா எக்ஸில் 0, ஓகேவா? எக்ஸில் 0. அப்போ ஒயில் என்னன்னா இந்த லைனில் டச் ஆகணுங்க. 0க்கு நேராக பாருங்கள் எங்கே டச் ஆகுது, இங்கே. அப்போ ஒய் வேல்யூ என்னங்க? 9. அடுத்தது பி, எஃப் ஆஃப் 7, எக்ஸில் 7 பாருங்கள். இது அப்படியே டாட்டர் லைன் வைங்க உங்கள் புக்கில். ஸோ உங்கள் புக்கில் டாட்டர் லைன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 7க்கு கரெக்டாக எங்கே கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பீக்கில் வரும் 7. ஆக்சுவலாக டயக்ராம் இங்கே கொஞ்சம் இதுவாக இருக்குது. உங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீக்கை வந்து டச் பண்ணும், இப்படி டச் பண்ணியிருக்கும் பாருங்கள் 7. சரிங்களா? அப்போ இந்த பீக் பாயிண்ட் என்னன்னா 6. சி, எஃப் ஆஃப் 2, எக்ஸில் 2 பார்க்கணும். இந்த 2க்கு நேராக டாட்டர் லைன் வச்சுக்கோங்க. 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே மீட் ஆகுது அப்படின்னா 6ல் மீட் ஆகுது பாருங்கள். ஸோ 2க்கு 6. அடுத்தது எஃப் ஆஃப் 10, டி என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் 10. ஸோ எக்ஸில் 10 பாருங்கள், இருக்கா 10. ஸோ 10 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாயிண்ட்டு இங்கே தான் இருக்குது. அப்போனா 10னா 10ல் பாயிண்ட் இருக்குது. எக்ஸில் வந்து 10ல் பாயிண்ட் இருக்குது. அப்போ ஒய் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகே, இதில் செகண்ட் சப்டிவிஷன். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் f of x equal to 1. அதாவது yல 1 பாருங்கள். yல 1 பார்க்கணும். இங்கே இருக்குது நான் y சொல்லியிருக்கேன். அப்போ x என்னன்னு கேட்குறாங்க. அப்போ yல 1 இங்கே டாட்டர் லைன் வச்சுட்டே வாங்க. இந்த லைன் நீங்கள் எங்கே மீட் ஆகுது பாருங்கள், கரெக்டாக 9.5ல் மீட் ஆகும். ஸோ இதில் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா x equal to 9.5. தேர்ட் சப்டிவிஷன். Describe the following domain range. டொமைனும் ரேஞ்சும் எழுத போகிறாங்க. டொமைனா இந்த நமக்கு இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதான் நமக்கு டொமைன். ஸோ டொமைன் என்ன நல்லா இருக்கோ அது எல்லாமே நம்ம எழுதிக்கலாங்க. 0 இருக்குது, 7, 2, 10, அடுத்தது 9. எக்ஸோட வேல்யூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் அப்படின்னு சொல்லலாம். 9.5. ஓகேங்களா? அப்புறம் ரேஞ்ச்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? ஒய்யோட வேல்யூ தான் நமக்கு ரேஞ்சிங்க இல்லையா? ஒய்யோட வேல்யூ ரேஞ்ச் அப்படின்னும் போது நீங்கள் இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்படி எழுதலாங்க. 1லேருந்து 10 வரைக்கும் கூட எழுதிக்கலாம். 1, 2, 3 and so on 10. ரேஞ்ச் மட்டும் நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், எங்கே மேப் ஆகுதோ அதை மட்டும் நம்ம ரேஞ்சாக எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம அதை ரேஞ்சாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? 0, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0னும் போது நமக்கு ரேஞ்ச் என்ன கிடைக்கும்? 9. 7க்கு 6, 2க்கும் 6 தான். 1 டைம் எழுதுனா போதும் நமக்கு. அடுத்தது 2, அடுத்தது 1. இவ்வளோதாங்க ரேஞ்ச். நெக்ஸ்ட், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6? வாட் இஸ் த image of 6 under ஸோ கவனிங்க, நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அப்படின்றத நமக்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 6ஓட இமேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 6 அப்படின்னும் போது நமக்கு அந்த 6 வேல்யூ எடுத்துக்கிறோம் நம்ம. சரிங்களா? இப்போ நம்ம 6 எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. உங்கள் புக்கில் பாருங்கள் 6 கொடுத்துருக்குங்களா? அந்த 6ல் அப்படியே டாட்டர் லைன் வச்சுட்டு வாங்க. நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 6 நீங்கள் டாட்டர் லைன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே மீட் ஆகும் அப்படின்னா கரெக்டாக 5ல் உங்கள் புக்கில் கரெக்டாக மீட் ஆகும். ஸோ அண்டர் எஃப் இஸ்